ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில். நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது புதுசாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களால் கண்டிப்பாக இந்த டாபிக் வச்சு டெஃபினட்டாக பேச முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ராதர் தென். ஓகேங்களா? ஸோ ராதர் தென் அப்படின்னா 2 கம்பேரிசன் பண்ணும்பொழுது, அதாவது வந்து 2 பொருளையோ 2 இடத்தையோ, ஓகேங்களா, 2 நவுனையோ கம்பேரிசன் பண்ணும்பொழுது அதில் எதானா ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ரேதர் தென் பயன்படுத்துவோம். ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தென் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவன் வந்து என்னோட உயரமாக இருக்கான். ஸோ அது வந்து நார்மல் கம்பேரிசனில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஹீ இஸ் டால் தென் மீ. அவன் வந்து என்னை விட உயரமாக இருக்கான். ஸோ அதில் வந்து நம்ம எதுவும் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம எதுவும் சொல்லலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காப்பியை விட டீ பிடிக்கும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு காஃபியை விட டீ பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்ம ராதர் தென் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யூசேஜ் ஆஃப் ராதர் தென் நம்மளோட டைட்டில் அதை விட. ஓகேங்களா? தமிழில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அதை விட அப்படின்னு வரும். மீனிங் வந்து நாம் இதில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, நவுன் மற்றொரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நவுனுடன் வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது நாம் இந்த ரேதர் தென்னை பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ நான் போன ஸ்லைட்லேயே சொன்னது தான். 2 கம்பேரிசன், நம்ம ஆல்ரெடி கம்பேரிசன்னாகவே வந்து 2 பொருள் இருக்கும். ஓகேங்களா? 2 பொருளில் வந்து எதனா ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்ம இந்த ரேதர் தென் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கம்பேரிசன் புரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ நான் ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். ரேதர் தென் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிடிச்ச 2 பொருள் இருக்கும். அது 2 பொருளில் எதனா ஒன்று நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதில் வந்து நம்ம எப்படி இந்த ரேதர் தென் வச்சு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டே பை டே கான்வர்சேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காஃபி குடிக்கிறத விட எனக்கு டீ குடிக்கிறது பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து காஃபி, டீ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எதனா ஒன்று சொல்லுவோம். ஆனால் 2மே குடிக்கிற ஐட்டம் தான், 2மே பிடிச்ச ஐட்டம் தான். நம்மக்கிட்ட அம்மா கேட்குறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம காஃபியும் குடிச்சிருப்போம், டீயும் குடிச்சிருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து டீ குடிக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. சேம் அந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, இதில் இது கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு காஃபி குடிக்கிறத விட டீ குடிக்கிறது பிடிக்கும். ஓகேங்களா? அப்போது டீ குடிக்கிறது தான் பிடிக்கும். அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஐ லைக் ட்ரிங்கிங் டீ ரேதர் தென் ட்ரிங்கிங் காஃபி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கம்பேரிசன் பாருங்கள். இதில் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறும். அதனால் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. நம்ம நார்மல் சென்டென்ஸ் மேக்கிங் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக வந்து இந்த ரேதர் தென் வச்சு நம்ம ஈஸியாக பேசிடலாம். ஓகேங்களா? 2வது பாருங்கள். எனக்கு பஸ்ஸில் போகிறத விட எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? கம்பேரிசன் பாருங்கள். எனக்கு பஸ்ஸில் போகிறத விட பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இங்கே ரொம்ப அப்படின்னு சொல்கிறது வந்து நான் வந்து இந்த சென்டென்ஸில் இருக்க ரேதர் தென்னோட மீனிங். ஓகேங்களா? ரேதர் தென்ன்றது வந்து 2த்துல எதனா ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுதான் வந்து ரேதர் தென் சொல்லுது. ஐ லைக் கோயிங் பைக். ஓகேங்களா? என் பைக்கில் போகிறது தான் பிடிக்கும் ரேதர் தென் கோயிங் பை பஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட் சொல்லும் பொழுது நான் போகிறேன், பஸ்ஸில் போகிறது, பைக்கில் போகிறது, அந்த மாதிரி சொல்லும் பொழுது பை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரிப்போஷன் வந்து நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஐ லைக் கோயிங் பை பைக் ரேதர் தென் கோயிங் பை பஸ். ஓகேங்களா? பஸ்ஸில் போகிறத விட எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஐ லைக் கோயிங் பை பைக் ரேதர் தென் கோயிங் பை பஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பஸ்ஸில் போகிறத விட எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இந்த 2 கம்பேரிசனை சொல்கிறது மட்டும்தான் ரேதர் தென்னோட வேலை. ஓகே, அவனுக்கு ஃபேக்ட்ரியில் வேலை செய்வதை விட ஆஃபீஸில் வேலை செய்வது தான் அவன் விரும்புகிறான். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு கம்பெனிக்கு போயிட்டு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறத விட அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஹீ லைக்ஸ் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ் ரேதர் தென் ஒர்க்கிங் இன் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கம்பேரிசன் பாருங்கள். ஸோ நான் வேணுமென்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்கிறேன். அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரெசென்ட்டில் ஒரு மெயின் கிளாஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு அதே தான் வந்து அந்த கன்ஜெக்ஷனோ இல்லை நம்மளோட அந்த ரூட் வேர்டு இருக்கிற சென்டென்ஸில் வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறுத்தி யோசிச்சிங்களா மட்டுமே உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்டர்மீடியட் லெவல் தான். ஏன்னா எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு மவுஸோ இல்லை கை வச்சு நான் சொல்லித்தரலை. அப்படி இருந்தும் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து
அதை தான் செய்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களால் வந்து நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க. நான் அடித்து சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் எப்படி சொன்னாலும் நீங்கள் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அதை எனேபிள் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் பிக்கப் ஆகிடுவேன். ஓகேங்களா? 4th பார்க்கலாம். நான் டிவி பார்ப்பதற்கு பதிலாக நான் தூங்குவதற்கு முடிவு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அம்மா சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போனா, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன். நான் தூங்கறதுக்கு டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேம் அந்த 2 ஆப்ஷனில் நான் வந்து நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து தூங்குறது. ஓகேங்களா? ஸோ ஐ டிசைடட் டு ஸ்லீப் ரேதர் தென் வாட்ச் டிவி. ஓகேங்களா? ஐ டிசைடட் அப்படின்றது வந்து பாஸ்ட். ஓகேங்களா? டு ஸ்லீப் அப்படின்றது வந்து அது வந்து இன்ஃபினிட்டிவ். டு ஸ்லீப் அப்படி அந்த இன்ஃபினிட்டிவ் எடுக்கிறப்ப நான் சொல்லித்தரேன். ஐ டிசைடட் டு ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்குவதற்கு முடிவு பண்ணிட்டேன் ரேதர் தென் வாட்ச் டிவி. ஓகேங்களா? இங்கே டு ஸ்லீப் அப்படின்றது வந்து இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதனால் வந்து இங்கே ப்ரெசென்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஐ டிசைடட் அப்படின்றது வந்து பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த செகண்ட் சென்டென்ஸில் நீங்கள் பார்க்கணும், நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் நம்ம மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த சப்ஜெக்ட் வந்து எதில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கேனா ப்ரெசென்ட் வெர்ப் போடுறீங்களோ அந்த ப்ரெசென்ட் வெர்ப் மட்டும் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5th பார்க்கலாம். நாளைக்கு வேலைக்கு போவதற்கு பதிலாக வீட்டிலேயே இருக்க போகிறேன். ஸோ சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு சண்டேவாக இருக்கும், நம்ம ஆஃபீஸில் வர சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு நான் வீட்டிலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அதுதான் போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஈட். சேம் அதே சென்டென்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகேங்களா? நான் வீட்டில் தங்க போகிறேன் ரேதர் தென் கோ டு ஒர்க். ஓகேங்களா? கோ டு ஒர்க் டுமாரோ. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இங்கே வந்து கோ டு ஒர்க் அப்படின்னு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, போன சென்டென்ஸில் வந்து டு ஸ்டே. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஐ எம் கோயிங் டு ஸ்டே இன் த ஹவுஸ் ரேதர் தென் கோ டு ஒர்க். ஓகேங்களா? கோயிங் டு ஒர்க் அப்படியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டென்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்ற கண்டிஷனில் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இப்படி போடுறேன். நீங்கள் வந்து கோயிங் டு ஒர்க் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு இனிப்புகள் வாங்குவதை விட மேலாக பழங்கள் வாங்கினேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நான் ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக வாங்கினேன். ஸோ அந்த ஒரு கம்பேரிசன். ஓகேங்களா? எனக்கு 2மே பிடிக்கும். அதில் நான் வந்து பழங்கள் தான் அதிகமாக வாங்கினேன். ஓகேங்களா? இது வந்து 2மே பாஸ்ட்டில் இருக்குது. ஸோ சொல்கிறேன் பாருங்கள். ஐ பாட் ஃப்ரூட்ஸ் ரேதர் தென் ஐ பாட் ஸ்வீட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் 2மே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன். அதனால் வந்து நான் இங்கே வந்து 2மே வந்து டபுள் இதில் வந்து நான் வந்து பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கம்பேரிசன் புரியுதா பாருங்கள். நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். நான் இனிப்புகள் வாங்குவதை விட பழங்கள் வாங்கினேன். ஓகேங்களா? வாங்குவதை விட நான் பழங்கள் வாங்கினேன் அப்படின்றப்போ ஐ பாட் ஃப்ரூட்ஸ் ரேதர் தென் ஐ பாட் ஸ்வீட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் பாட்ஸ் எதுக்கு நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் பாட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டில் வந்து அந்த ஃபுல் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 7 பார்க்கலாம். நான் ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக படிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? படிக்கலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டடி ரேதர் தென் யூஸ் த மொபைல். ஓகேங்களா? இங்கே டு ஸ்டடி அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டில் வருது. அதனால் வந்து நாம் இங்கே வந்து யூஸ் அப்படின்னு போடுறோம். சப்ஜெக்ட் வந்து ஐன்றதுனால. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டடி அப்படின்றா நான் படிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரேதர் தென் யூஸ் த மொபைல். ஓகேங்களா? மொபைல் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக நான் வந்து படிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா யூஸிங் த மொபைல். ஓகேங்களா? சேம் ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக நம்ம போட்டுக்கலாம். எந்த ஒரு தப்பும் இல்லை. உங்களோட டே பை டே கான்வர்சேஷனில் நீங்கள் தயக்கமே இல்லாமல் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் வந்து ரேதர் தென் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிச்ச 2 பொருள் இருக்கும். அந்த 2 பொருளில் யாரான ஆப்ஷன் கொடுக்குறப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ரேதர் தென் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து ரேதர் தெனோட யூசேஜ். 8th பார்க்கலாம். நான் வேலைக்கு போவதை விட வீட்டில் இருப்பது எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? நான் வேலைக்கு போகிறத விட வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து போன ஸ்லைட்லேயே நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்க் இருக்குது. ஃபீல் லைக் டு ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ நான் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும் ரேதர் தென் கோ டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ வேலைக்கு போகிறத விட எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற இடத்துல வந்து கோயிங் டு ஒர்க். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நான் கோயிங் டு போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக செகண்ட் சென்டென்ஸில் வந்து கோயிங் டு அப்படின்றது வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு நவுனை எடுத்துன்னு போய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கோயிங் அப்படின்னு போட்டிங்களன்னா அது வந்து நவுனாக மாறிடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஜெரண்டில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வரும்பொழுது
அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். ரேதர் தென் கோயிங் டு ஒர்க். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வி லைக் டு ஸ்டே இன் த ஹவுஸ் ரேதர் தென் கோயிங் டு ஒர்க். ஓகேங்களா, ஸோ எனக்கு வேலைக்கு போகிறத விட வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்தமாதிரி சொல்கிற இடத்துல வந்து நம்ம ரேதர் தென் பயன்படுத்துகிறோம். 9th பார்க்கலாம். எனக்கு படிக்கிறத விட எழுதுவது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, எனக்கு படிக்கிறத விட எழுதுவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம கம்பல்சரி பேசுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி பேசுகிறது அப்படின்னா, ஐ லைக் ரைட்டிங். எனக்கு பிடிக்கும் எழுதுவது அப்படின்றப்ப ரைட்டிங் டைரெக்டாக அது நவுனை போட்டுரும். ஐ லைக் ரைட்டிங் ரேதர் தென் ஸ்டடியிங். ஓகேங்களா, படிக்கிறத விட எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இங்கே ரொம்ப அப்படின்றது தான் ரேதர் தென். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதனா ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த ரொம்ப என்ற கான்செப்ட் தான் நம்ம ரேதர் தென் அப்படின்னு கொண்டுன்னு வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மல்டிபிள் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதில் எதனா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரேதர் தென் யூஸ் பண்ணும்பொழுது இந்த சென்டென்ஸ் உங்கள் மைண்டில் வந்தால் மட்டும்தான் வேறு சென்டென்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். ஐ லைக் ரைட்டிங் ரேதர் தென் ஸ்டடியிங். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் ஓன் சென்டென்ஸில் வந்து இதோட ரிலேட்டடாக நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேதர் தென் வந்து உங்கள் மைண்டில் சேவ் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 10வது பார்க்கலாம். எனக்கு எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ அம்மா வந்து வீட்டில் வந்து சரி அதை படி இதை படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஆனால் 2 பேருமே பிடிக்கும். அந்த 2 பேரில் யாரானோ ஒருத்தர் இன்டெப்த்தாக பிடிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரேதர் தென் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் மை ஃபாதர். ஓகே, எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும் ரேதர் தென் மை மதர். எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ரேதர் தென் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வேர்டு வந்து நவுனாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நான் மை மதர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஸ்லைட்லலாம் வந்து கோ டு ஒர்க். ஓகேங்களா, ஸோ அது நவுனாகவும் போடலாம். அதை வந்து நம்ம நவுனாக மாற்றணுன்னா கோயிங் போடணும். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்க மெயின் கிளாஸில் வந்து வெர்பு வந்து V1ஆக போகிறதுனால நம்ம அடுத்தது வந்து V1ல் போடுறோம். ஓகேங்களா, ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து கோயிங் அப்படின்னு போட்டுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 11 பார்க்கலாம். எனக்கு ஓடுறத விட நடந்து போகிறது மிகவும் பிடிக்கும். ஓகேங்களா, எனக்கு ஓடுறத விட நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ எனக்கு எது பிடிக்கும் ஃபஸ்ட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதுதான் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஐ லைக் வாக்கிங். ஓகேங்களா, எனக்கு நடந்து போகிறது பிடிக்கும். போகிறது அப்படின்றதுக்காக தான் அது ஒரு நவுன். ஓகேங்களா, நடந்து ஒரு வெர்பு, போகிறது ஒரு வெர்பு. ஸோ நம்ம தமிழில் மட்டும்தான் அப்படி வரும், நடந்து போகிறது. அதனால் வந்து அங்கே வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஐ லைக் டு வாக் அப்படின்னா எனக்கு நடக்கிறது பிடிக்கும். நடந்து போகிறது அப்படின்றப்போ அது ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ ஓகேங்களா, தேர் இஸ் ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம ஐஎன்ஜி போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டூக்கும் ஜெரண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். அது இன்ஃபினிட்டிவ், இது ஜெரண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரேதர் தென் ரன்னிங். ஓகேங்களா, எனக்கு ஓடுறத விட நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பல்சரி நம்ம இது வந்து டே பை டே கான்வர்சேஷன் நம்ம பேசுவோம். ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு ஓடுறதெல்லாம் பிடிக்காது, என்னால் முடியாது, எனக்கு நடக்கிறது நான் எப்பவுமே வந்து லைக் பண்ணுவேன். சேம் அந்த இடத்துல வந்து ஐ லைக் வாக்கிங் ரேதர் தென் ரன்னிங். ஓகேங்களா, 2 கம்பேரிசன் பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரேதர் தென்னை பயன்படுத்தணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 12வது பார்க்கலாம். என்னுடைய மனைவிக்கு என்னை திட்டுவதை விட அடிப்பது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் எதுக்கு இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இதுவரை 11 பார்த்துட்டோம். அந்த 11ல் உங்களுக்கு எதனா ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கம்பல்சரி இது வந்து நம்ம நேச்சுரல் லைஃப்பில் நம்ம கம்பல்சரி எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுத்தா மட்டும்தான் இந்த நம்ம படிக்கிற ஒரே ஒரு கான்செப்டாக இருந்தாலும் கம்பல்சரி அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவிக்கு என்னை திட்டுவதை விட அடிப்பது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னா, மை ஒய்ஃப் லைக்ஸ் டு பீட் மீ. ஓகேங்களா, என்னை அடிப்பதை விரும்புகிறா ரேதர் தென் கோல் மீ. ஓகேங்களா, ஸ்கோல்டிங் மீ அதுவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோல் மீ அப்படின்றப்போ அங்கே வந்து நான் ஜெரண்ட்டில் வந்து V1 யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து இங்கே நான் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து V1ல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது நீங்கள் ஸ்கோல்டிங் மீ, ரெண்டுமே போத் ஆர் கரெக்ட், சேம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்து ரேதர் தென் வந்து நம்ம வந்து லைஃப்பில் மறக்கவே கூடாது. நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிற எக்ஸாம்பிள் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து கம்பல்சரி எதனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புதுசாக யாரானா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து நிறையா ட்ரிக்ஸ் நிறையா தரோம். ஸோ நம்ம படிக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டும் வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹோம்ஒர்க் போயிடலாம். எனக்கு தயிர் சாதத்தை விட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, எனக்கு தயிர் சாதமும் பிடிக்கும், பிரியாணியும் பிடிக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தில் எது வேணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே வந்து உனக்கு தயிர் சாதம் வேணுமா பிரியாணி வேணுமா, ஸோ 2 ஆப்ஷன் இருக்கிறப்போ நம்ம எதனா சொல்லுவோம். அதில் எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும், அதை விட எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரேதர் தென் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, தென் அப்படின்றது வந்து விட. ஓகேங்களா, ஸோ அவன் என்னை விட அதிகமாக இருக்கான்,
உயரமாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், அவன் என்னை விட குண்டாக இருக்கான், அந்த கம்பேரிசனில் தென் வரும். இது 2த்துல நம்மளோட வில்லிங்கை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, எனக்கு வந்து அதை விட இது ரொம்ப பிடிக்கும். சேம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவனுக்கு சாப்பிட்றத விட தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, சொல்லும் பார்த்தீங்களா, அவன் வந்து சாப்பிடவே மாட்டான், அவன் தண்ணி தான் ரொம்ப குடிப்பான். சொல்லும் பார்த்தீங்களா, அவன் சாப்பிட்றத விட தண்ணி தான் ரொம்ப குடிப்பான். ஸோ இதில் வந்து எது மெயின் சென்டென்ஸ்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து ரேதர் தென்னோட ஒரு சென்டென்ஸ் சேர்ந்து வரும். ரேதர் தென்க்கு அப்புறம் நம்ம வந்து நவுன் போட்டே பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தப்பும் கிடையாது. ஓகேங்களா, கோன்றதுக்கு பதிலாக கோயிங், ஸ்கோல்டு அப்படின்றதுக்கு ஸ்கோல்டிங். ஓகேங்களா, எதுனா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம பேசுறது வந்து நம்ம பேசணும், அவ்வளோதான் என்னோடய மோட்டிவ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எப்படியானா வந்து என்கரேஜ் பண்ணி பேச வைக்கணும். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு மோஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம 12 எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஹோம்ஒர்க் 2 கொடுத்துருக்கேன். இந்த 2ல் எதனா ஒன்று உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களை நான் வந்து க்ரோ பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா, திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஹியர் ஆஃப்டர் யூ நீட் டு start speak English to anyone. ஓகேங்களா, after that we can achieve our fluency or our goal. our goal is to achieve fluency quickly. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட எஃபெக்ட் போட்டிங்களா மட்டும்தான் உங்களோட கெயினை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருந்தேன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.